வெல்கம் டு ஒய் ஸ்டுடியோஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம இயக்குனர் சிவம் நாயர் அப்படின்றவரோட இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற த டிப்ளமேட் படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோன்னா, படத்தோட ஆரம்பத்தில் இந்த படத்தில் நடிச்சிருக்க ஹீரோ ஜான் ஆப்ரஹாம் வந்து பாகிஸ்தானில் இருக்க இந்தியன் எம்பசியில் ஒரு சீஃபாக வேலை பார்க்குறாரு. அப்படி வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, அங்கே வந்து ஒரு 2 பேர் ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சுட்டு, இரு நாங்கள் தம் அடிச்சுட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிட்டு போன உடனே அந்த பொண்ணு வந்து வேகமாக குடுகுடுன்னு அந்த எம்பசிக்குள்ளே ஓடுது. ஓடி போய் என்னை காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க அப்படின்னு கத்துது. அங்கே இருக்கவங்கலாம் பதட்டமாயிடுறாங்க. இந்த பொண்ணை வந்து செக் பண்ணுறாங்க, எதுவும் பாம்பு கீம் எடுத்துகிட்டு வந்துருச்சா அப்படின்ற மாதிரி. அப்படி செக் பண்ணதுக்கப்புறம் அந்த பொண்ணை வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ வந்து அந்த பொண்ணு ஒரு உண்மையை சொல்லுது. என்னென்னா, இந்த மாதிரி நான் வந்து மலேசியாவுக்கு வேலை தேடி போனேன். அங்கே வந்து எனக்கு வந்து ஒரு டிரைவர் பழக்கமானார். அதுக்கப்புறம் நாங்கள் 2 பேரும் லவ் பண்ணோம். அவர் வந்து எங்கள் ஊருக்கு வந்துட்டு நம்ம கல்யாணம் பண்ணிவிட்டு அங்கே இருக்கலாம் அப்படின்னு சொன்னார். எங்கன்னா பாகிஸ்தானில் இருக்க ஒரு ஊரை சொல்லி அங்கே வந்துரு அப்படின்னு சொன்னார். நானும் அவரை நம்பி இந்தியாவிலேருந்து கிளம்பி விசா வாங்கிட்டு பாகிஸ்தான் வந்தேன். வந்து அவர் என்னை ரிசீவ் பண்ணிட்டு போனார். அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரியுது, அவர் வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக கூட்டு வரல, என்னை வந்து விற்கிறதுக்காக கூட்டிகிட்டு வந்திருக்காரு அப்படின்றது தெரியுது. இந்த மாதிரி நிறையா பொண்ணுங்களை இந்த மாதிரி அவங்க கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு தெரியுது. அங்கே வந்து ஒரு கும்பல் இருக்குது. அவங்க வந்து என்னை அடித்து கற்பழித்து எல்லாம் டார்ச்சர்லாம் பண்ணிட்டாங்க. என்னை வந்து அவருக்கு கட்டாயப்படுத்தி கல்யாணமும் பண்ணி வச்சிட்டாங்க. அங்கேருந்து நான் எப்படியோ தப்பிச்சு இந்த இந்தியன் எம்பசிக்கு வந்திருக்கேன். தயவு செஞ்சு என்ன இங்கேருந்து இந்தியாவுக்கு அனுப்பிடுங்க. அப்படி இல்லைனா நான் செத்துருவேன் அந்த மாதிரி சொல்லுது. ஸோ இதை பார்த்தவொடனே ஹீரோ வந்து இவ சொல்கிறது உண்மையா இல்லை பொய்யா, எதுவும் இதுக்கு பின்னாடி பிளான் இருக்கா அப்படின்றதெல்லாம் செக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு சம்பவத்தில் ஹெல்ப் பண்ண போய் அந்த பொண்ணு வந்து எம்பசியில் பாம்பை வெடிக்க வச்சிருச்சு. அந்த மாதிரி இதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்றதுக்காக நல்லா தரவாக செக் பண்ணுறாரு. எல்லா பக்கமும் செக் பண்ணி பார்த்ததில் இந்த பொண்ணு சொல்கிறது சரிதான். இந்த பொண்ணை வந்து ஏமாற்றி கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அப்படின்றது தெரிய வருது. இப்படி இருக்க நேரத்தில் இதுக்கப்புறம் வந்து அந்த பொண்ணை எப்படி பாகிஸ்தான் கவர்மெண்ட்டுக்கிட்டேருந்து பேசி, அது மட்டும் இல்லாமல் அவளை கூட்டிகிட்டு வந்தான் இல்லையா, அவனும் ஒரு டெரரிஸ்ட் மாதிரி ஒரு பெரிய கேங்ஸ்டரு, அவன்கிட்டருந்து காப்பாற்றி எப்படி இந்தியாவுக்கு அனுப்பிச்சி வச்சார் அப்படின்றதான் இந்த டிப்ளமேட் அப்படின்றதோட கதை. ஸோ வந்து இந்த படத்தோட ஒரு பெரிய பிரச்சனையே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாலிவுட்டில் வருஷம் இந்த மாதிரி ஒரு கதை வந்துடும். பாகிஸ்தானில் இருந்தோ இல்லை எங்கேயோ ஒரு மிடில் ஈஸ்ட்டில் இருந்தோ இந்தியர்களை வந்து எப்படி காப்பாற்றிட்டு வராங்க அப்படின்றத வச்சு மையமாகப்படுத்தி நிறையா படம் இது வரைக்கும் பாலிவுட்டில் வந்திருக்கு. இதுவும் அந்த மாதிரி ஒரு படமாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் நம்ம பார்க்க ஆரம்பித்தோம். பார்த்தா வந்து படம் போக போக வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்துச்சு. படம் வந்து வெறும் 1.25 மணி நேரம் தான். 1 மணி நேரம் 53 நிமிஷம் தான். தேவையில்லாத பாடல்களோ, தேவையில்லாத காமெடி சீன்ஸோ, தேவையில்லாத லவ் சீன்ஸோ எதுவுமே கிடையாது. படம் ஆரம்பித்ததுலேருந்து எண்டு வரைக்கும் அது என்ன கதை சொல்லுதோ அந்த கதையை நோக்கி தான் போகுது. அதனால் படம் வந்து பெருசாக லேக் ஆன மாதிரி நமக்கு எதுவும் தெரியல. படத்தில் வந்து ஹீரோ வந்து எந்த இடத்துலையுமே வந்து அவர் வந்து ஒரு எம்பசியில் ஒரு சீஃபாக இருக்கார். எந்த இடத்துலையுமே வந்து ஒரு இந்த இந்திய சினிமாக்கான ஹீரோவாக இருப்பார்ல, அந்த மாதிரி இறங்கி சண்டை போடுறதோ பிரச்சனை பண்ண அதெல்லாம் எதுவுமே பண்ணல. அவருக்கு உண்டான வேலையை அவர் கரெக்டாக பார்க்குறாரு. கிளைமேக்ஸ்லலாம் அந்த பொண்ணை வந்து பார்டருக்கு எப்படியாவது கூட்டிகிட்டு போகணும்னு ஹீரோ முயற்சி பண்ணும்போது அவளை கூட்டிகிட்டு வந்தவரோட ஆள் வந்து சுட்டு போட்டுருவாங்க. அப்போ நம்ம என்ன எதிர்பார்ப்போம், இறங்கி எல்லாத்தையும் சுட்டு கொன்னுட்டு எல்லாம் சண்டை போட்டு அவர் கூட்டிகிட்டு போவார் அப்படின்னு நினைப்போம். அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணாமல் இந்த கதைக்கு அவரோட கேரக்டர் எப்படி நடந்துக்கணுமோ அந்த மாதிரி நடந்துக்கிட்டாரு. இத்தனைக்கு ஜான் அப்ரஹாம் வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோ. ஆனால் அந்த மாதிரி எதுவுமே நம்ம வந்து பார்க்க முடியாது இதில். அந்த கதை என்னவோ அதுதான். இந்த வாரம் வந்த படங்கள்லேயே வந்து தமிழ் படங்களில் ஸ்வீட் ஹார்ட்டு, பெருசு அதெல்லாம் வந்திருக்கு. அதெல்லாம் உங்களுக்கு சரிப்படல அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த படத்தை சூஸ் பண்ணி பாருங்கள். ஒரு தடவை பார்க்குறதுக்கு இந்த படம் நல்லாயிருக்கும். இது மாதிரி ஆல்ரெடி நீங்கள் படம் பார்த்துருந்தீங்கன்னா, இந்த படம் வந்து உங்களுக்கு ஒரு ஓகே ரகமான படமாக தான் இருக்கும்.